உங்களே நான் உங்கள் விஸ்வா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சூப்பர் தமிழா யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஆட்டோ வச்சுருக்கோம். அது ஒரு லோட் ஆட்டோ மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். வண்டியோடைய அந்த டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸும் அதோடைய அந்த கெப்பாசிட்டியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஆர்பிஎம் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதை என்ன மாதிரி எவ்வளோ டன்னேஜ் நம்ம ஏற்றலாம், வண்டியோட வெயிட்டு, வண்டியோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க அபி ஆட்டோ மட்டும்தான் பின்னாடி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? அதுதான் ஆட்டோ. அண்ட் பின்னாடி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது. அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அபி ஆட்டோ மட்டும்தான் ஒரு நல்ல வண்டி அப்படின்னு. மற்ற எந்த பிராண்டும் நல்ல வண்டி இல்லை, அது ரீவேல்யூ அதிகம், ரீவேல்யூவேஷன்னால அது நல்ல வண்டி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுதான் உண்மை கிடையாது. அந்த அபி ஆட்டோ கிரீவ்ஸோட இன்ஜினும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு. அந்த ஆட்டோவோட நம்மளுக்கு பஜாஜில் தயாரிக்கிற ஆட்டோ அந்த தரம் ரொம்ப நல்லா இருக்குது. இது அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். அண்ட் இதுவும் யார் ஏதோ ஒருத்தவங்க தான் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரியான பேரில் தெரிஞ்சுதான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, நான் வீடியோ கட் பண்ணாமல் தான் போகிறேன், என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன், சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே. வண்டியோட ஹெட்லாம்ப்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ரவுண்ட் ஹெட்லாம்பு. இது கண்ணாடி, நம்மளுக்கு இது மாதிரி இல்லை பிளாஸ்டிக்கில், அப்படியே பிளாஸ்டிக் தந்துருப்பாங்க. அது நம்ம எல்இடி போட்டாலும் விசிபிலிட்டி நல்லா இருக்கணும். பட் இதில் ஆலஜனுடைய பவரே நல்லா சூப்பர் விசிபிலிட்டியாக இருக்குது நம்மளுக்கு. இதோடைய அந்த மெயின் ப்ரொசெக்சர், அந்த இதை ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அந்த பஜாஜ் மேக்ஸிமா அப்படின்னு அந்த லோகோ கொடுத்துருக்காங்க, பஜாஜோட லோகோ. அண்ட் நம்பர் பிளேட்டு நம்ம வண்டி, இது பார்த்துக்கோங்க, நம்ம வண்டி தான் இது, அதனால் தப்பு இல்லை காமிக்கிறது. அண்ட் சைடு ப்ரொஃபைல் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லாம்பு, இந்த ஒரு ஹெட்லாம்பு இதே மாதிரி தான் ஒரு வெர்டிக்கல், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு இந்த மேலே இப்படி ஒரு அதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இந்த மட்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அந்த குவாலிட்டியான மட்காடுங்க. மற்ற வண்டியிலெல்லாம் பிளாஸ்டிக்கில் தரும்போது இவங்க மட்டும் பஜாஜ் மேக்ஸிமாவில் புதுசாக செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு மெட்டலில் தந்துருக்காங்க. இரும்பு இது, வெயிட் இது மட்டும் ஒரு 10 kgக்கு மேலே இருக்கும். இது மேலே நம்ம ஆளே நின்னாலும் ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு மட்காடு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு, ஆட்டோ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. 2 சைடும் டபுள் சஸ்பென்ஷன். முன்னாடி இந்த டபுள் சஸ்பென்ஷன்னால நம்மளுக்கு வண்டி அந்த கவுற இது வெயிட் அதிகமாச்சுன்னா ஒரு சைடு இழுத்துட்டு போகிறது அது இருக்காது சுத்தமாக. அண்ட் இது ஃபுல்லாமே மெட்டலு, நம்மளுக்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதோடைய அந்த டயர் செக்ஷன், டீசல் லோகோ, டீசல்னு இந்த சைடு போட்டிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸு, 8 to 9, 10ன்னு நினைக்கிறேன், அவ்வளோ வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த பின் டயரு உள்ள அந்த இன்ஜினு பாருங்கள் நல்லா. இதோடைய அந்த அமைப்பு இப்படி தான் இருக்குது. சேஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வருது, மேலே போய் இப்படி, உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஆகி கீழே இப்படி அதுக்கப்புறம் இந்த சைடு சேஸ் போகுது. உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும், உள்ளே பாருங்கள் சேஸுடைய அந்த இது தெரியுதா உங்களுக்கு? வண்டியுடைய பின் செக்ஷனில் பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஜாஜ் மேக்ஸிமா அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலு. கீழே இந்த ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பாடி கட்டுறதா இருந்தால் இதை எடுத்துகிட்டு கட்டலாம், நல்லாயிருக்கும். இந்த சைடு எச்எல் கார்கோ அப்படின்னு அந்த இது பேட்ச்சு, இது பஜாஜ் மேக்ஸிமான்னு பின்னாடியும் கொடுத்துட்டாங்க ஒன்று. அண்ட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட் லேம்ப்பு பாருங்கள், பின்னாடி டெயில் லேம்ப்பு நல்ல குவாலிட்டியான ஒரு டெயில் லேம்ப்பு தான். அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 450 cc சம்திங் வருது. ஆர்பிஎம்மு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம அப்புறமா இருங்க, நம்ம இதை காமிப்போம். அந்த இன்ஜின் செக்ஷன் நான் பார்த்து சொல்லுவேன், அதை சொல்கிறேன். நம்ம மேலே கொடுத்துருப்போம் அந்த இன்ஜின் செக்ஷனுடைய அந்த இது பார்த்திங்கன்னா, இன்ஜின் இதுதான். இது உங்களுக்கு தெரியும், சைலன்சர் சம்திங் ஏதோ ஒன்று, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது பண்ணுறேன். இது நம்ம அந்த வாட்டர் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். கூல் அண்டு வாட்டர் இது, ஆயில் கூல் அண்ட் வாட்டர் இதில் இருக்கும். அண்ட் ஆயில் செக் பண்ணுறது நம்மளுக்கு இதோ இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இதை தான் நம்மளை ஆயில் செக் பண்ணுறது. அண்டு வண்டியோடைய அந்த அமைப்பே நல்லா இருக்குல்ல, சூப்பராக. அந்த இன்ஜின் பாருங்கள் குவாலிட்டி, பஜாஜுடைய ஓன் இன்ஜின் தான் நினைக்கிறேன், மேனுஃபேக்சரு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணியாச்சு.
இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, சைட்லேயும் டயர் நல்லாவே இருக்குது. அந்த இது அமைப்பு இப்படி தான் இருக்கும். சைடு ஃப்ரண்ட்டு பேக்லேருந்து பார்க்கும்போது இருங்க நான் வந்து போய் காமிக்கிறேன். பேக்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். வண்டியோட தொட்டி அகலமான தொட்டி, நல்லா டாடா ஐசி தொட்டி ஈக்குவல் இருக்குது. டாடா ஐசியோட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டாடா ஐசியோட கொஞ்சம் பெருசு. அந்த இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அகலமும் தெரியும், அகலமும் நல்லா ஒரு அகலமாக இருக்குது. அண்ட் தொட்டியோட நீட்டும் நல்ல தொட்டி நீட் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட இது வந்து 1 டன்னுக்கு மேலே வெயிட்டு. இந்த வண்டியோட வெயிட்டு 1 டன்னுக்கு மேலே வருது நம்மளுக்கு. அதுதான் டபுள் சஸ்பென்ஷனு. இந்த வண்டியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்படின்னா ரொம்ப ஹை லோடு ஏற்றும் போது வண்டி வந்து கவுற ப்ராப்ளம், அப்புறம் ஸ்பீடப்பாக அந்த ஒரு இது இல்லாமல் அலைன்மெண்ட்டு எப்படி சொல்ல, அந்த ஒரு ரிலேபிள் இல்லாமல் இருந்துச்சு நடுவில். இப்போ பஜாஜ் வந்து அதை நல்லாவே மாற்றிட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த ஆட்டோ வச்சுருக்கவங்க சொன்னது, ஆட்டோ வச்சுருக்கவங்களே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. டபுள் சஸ்பென்ஷன் கொண்டு வந்தது இதில் வந்து ஒரு ஹைலைட் இந்த வண்டி வாங்குறதுக்கு. இந்த வண்டி ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக பட்ஜெட் தந்திருக்காங்க. நம்ம எவ்வளோ ஹை லோடு எடுத்தாலும் ஒரு 1.5 டன்னுக்கு மேலே 2 டன்னு கூட வண்டியில் வந்து அசால்ட்டாக ஏற்றலாம் பாடி கட்டணும்னா. நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த வடக்கு நண்பர்கள் நான் பார்த்தேன் வீடியோ, இந்த வண்டியில் ட்ரெய்லர் கட்டுறாங்க. ட்ரெய்லர் வந்து பின்னாடி இந்த இதை தொட்டி எடுத்துகிட்டு செஸ் மட்டும் இருக்குது. அதில் வந்து இந்த ட்ரெய்லர் லாரிக்கு கட்டுற மாதிரி ட்ரெய்லர் எடுத்து அது வந்து ஒரு 4 டன்னுக்கு மேலேயே இழுக்குது வண்டி. நல்லா அந்த இழுக்கும்போது அந்தளவுக்கு இழுக்குது. அப்போ அந்தளவுக்கு வண்டியோட குவாலிட்டி தரமான குவாலிட்டியாக பஜாஜ் வந்து தந்துருக்காங்க. இது வந்து நாங்கள் விழுப்புரத்தில் தான் வாங்கினோம். எங்கள் வண்டி இது பாருங்கள், உள்ளே கொஞ்சம் க்ளீனாக குப்பையாக தான் இருக்கும். க்ளீனானா இருக்காது, நான் எனக்கே தெரியும். நல்ல டிசைனாக நான் தான் பண்ணுவேன் எப்பயுமே. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதெல்லாம் வாங்கி வச்சேன் நான். இது வண்டி எங்கள் வண்டி வந்து 909 கிலோமீட்டர் ஓடுருக்கு. ஸ்பீடு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியில். 2 to 3 வந்து நம்ம 2 to 3 வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே கியரை போட்டுக்கலாம். 3 to 4 15, 4 to 5 20 போட்டுக்கலாம், இடிக்காது. பட் நம்மளுக்கு சடன் பிக்கப்பு இதெல்லாம் வேணும்னா, நம்மளுக்கு வந்து மைலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் உங்களுக்கு மைலேஜ் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, மைலேஜ் ஓரளவுக்கு கிடச்சா போதும், எனக்கு வண்டியோட அந்த பிக்கப்பு ஸ்பீடு தான் முக்கியம்னா நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு கியரில் டக்குன்னு இது பண்ணுறது, டக்குன்னு சடன் பிக்கப்பு, செகண்ட் கியரில் தான் உங்களுக்கு சடன் பிக்கப் ஏற்படும். இன்னும் இது சர்வீஸ் பண்ணல, 1000 கிலோமீட்டர் ஆனால் தான் சர்வீஸ் பண்ணோம் நாங்கள். சர்வீஸ் பண்ணிட்ட அப்புறம் வண்டியோட ஸ்பீடு வந்து கன்ஃபார்ம் ஒரு 70 போகும் அப்படின்னு டீசல் வண்டி. பட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 70 போகுது அப்படின்னு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். நான் ஒரு டைம் ஹைவேல வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 80 நான் போகிறேன். அப்படியே எனக்கு சமமாக வந்து இந்த வண்டி டீசல் வண்டி 70 போகுது. அப்போ அதோடைய அந்த ஸ்பீடு அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. ஹைவேல இந்த வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம், நல்லா செம ஸ்பீடாக இருக்கும். பட் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடியாத காரணத்தால் ஒரு 50-55 வரைக்கும் தான் இந்த வண்டி போகுது, அதுக்கு மேலே போகிறது இல்லை. ஸ்லோப்பில் வேணால் ஒரு 60 போகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. பட் வண்டியோட அந்த ஸ்பீடு ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சிட்டோடனே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. செட்டு நாங்கள் இன்னும் போடல, வண்டிக்கு ரெடி பண்ணோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இது ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பாருங்கள் இது இருக்கும். இது வந்து இங்கே பாருங்கன்னா இது வந்து ஸ்டாப்பு. நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணோன்னா இதை ஃபுல்லாக நல்லா பிடிச்சி இழுக்கணும். அண்ட் வந்து இது வந்து டிரைவு. இதை பிடிச்சி இழுத்து இந்த செல்ஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, செல்ஃபு உங்களுக்கு தெரியுதா, அந்த செல்ஃபு மோட்ரு இருங்க நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை பிடிச்சி இழுத்து இருங்க ஒரு நிமிஷம், என் காலை இருங்க 1 minute. செல் நான் பிடிக்கிறனால யாரும் பிடிக்கிறதுக்கு இல்லை, நானே தான் காலை வச்சு இருங்க நல்லா ஆன் பண்ணுறேன் பிடிச்சி. அவ்வளோதான், வண்டி ஆன் ஆயிடுச்சு. இது வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். முருகர் இது முருகர் பக்கம் நான், அதனால தான் முருகர், அல்லா, ஜீசஸ் எல்லா சாமியும் எனக்கு பிடிக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணுறது நாங்கள் பாருங்கள், நம்ம இதை பிடிச்சி நல்லா இழுத்தோம்னா ஸ்டாப் ஆயிரும். இந்த வண்டியோட பவர் டிரைவ் வேணும்னா கன்ஃபார்ம் கேளுங்க. இது என் ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு நிமிஷம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அந்த இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறப்பேன். இது 435cc அண்ட் வந்து நல்ல ஒரு பவர் டீசல் இன்ஜின் தான், பவரான ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். நம்ம நல்ல பவராக இருக்கும். இதை ட்ரைவ் பண்ணி நான் காமிக்கிறேன். பட் இந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியாது. இன்னொரு தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுறேன் கைஸ். அண்ட்
நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ இது. சூப்பர் தமிழா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஓஹோன்னு வளரணுன்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி சூப்பராக ஒரு லெவலுக்கு நம்ம இது பண்ணோன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது மக்களே. நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ வண்டி ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிக்காக vlogs எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் போடுவோம். அண்ட் தேங்க்யூ சி கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சூப்பர் தமிழா. தேங்க்யூ சி கைஸ்.